ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் விருந்து. நாம் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான லெக் பீஸ் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 5 லெக் பீஸ் எடுத்துருக்கேன். எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா, 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் வரமிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டீஸ்பூன் தயிர் எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அப்ளை பண்ணிக்கலாம். ஈக்குவல் ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி விடலாம். லெக் பீஸில் கீறி விட்டுருக்கிற இடத்துலலாம் நல்லா உள்ள மசாலாலாம் போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு லெக் பீஸ் ஃப்ரை பண்ணும்போது சூப்பராக கிடைக்கும். உடனே பண்ணோம்னா அவ்வளோக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதுக்கப்புறம் 1 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கோல்டு வின்னர் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க லெக் பீஸை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த பேனில் 4 தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். நான் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுறலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு 10 to 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அடியில் நல்லா வெந்திருக்கும். ஒவ்வொரு லெக் பீஸாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு தான் வெந்திருக்கு. ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா எல்லாம் கருகிரும். அதுக்காக ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் குக் பண்ணணும். பாருங்க, நல்லா வந்திருக்கு. 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். மறுபடியும் மூடி போட்டு 10 to 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் நமக்கு வெந்து வரும். பாருங்கள், 2 பக்கம் நல்லா வெந்து வந்துடுச்சு. எண்ணெயை எடுத்து லைட்டாக விடுவோம். அப்போ தான் மேலே சைட்லலாம் வேகாமல் இருந்துச்சுன்னா நல்லா வெந்து வரும். இது செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக வரும். கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தோம்னா அந்தளவுக்கு டேஸ்ட் அப்படி ஒன்றும் இருக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா இதே மாதிரி செஞ்சு பார்ப்பீங்க. எண்ணெயில் பொரிக்கிறத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா எண்ணெயும் மீதியாகும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, சூப்பராகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பக்கமும் ஈக்குவல் ஆகிற மாதிரி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. நல்லா வெந்து வந்துருச்சு. லெக் பீஸ் 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு டைம் நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு லெக் பீஸ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். கடைகள்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கிட்ஸ்க்கெலாம் கூட கொடுக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு லெக் பீஸ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.